கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அவருடைய பிரதான கிருபை இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் இருதயம் என்கின்ற தலைப்பிலே தொடர்ச்சியாக தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட நாம் இருதயத்தை குறித்ததான சில தேவ சத்தியங்களை நாம் தியானிக்க தேவாதி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இதனால் கூட நாம் யாத்ராகமம் 35ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 35ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அவன் இருதயத்திலும் தான் கோத்திரத்து அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாபின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தையும் அருளினார். பிரியமானவர்களே, இருதயத்திலே போதிக்கும் வரத்தை அருளினார் என்று நாம் இங்கு வாசிக்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்தில் பலவிதமான வேலைகளை செய்வதற்கு தேவன் கட்டளையிட்டிருந்தார். ஆகவே அந்த வேலைகளை எப்படி செய்யணும்னு சொல்லி போதிப்பு, டீச்சிங், அவங்களுக்கு அதை குறித்ததாக டீச்சிங் பண்ணக்கூடிய ஒரு வரத்தை ஆண்டவர் இங்கே 2 பேருக்கு அவருடைய இருதயத்தில் அருளினார் என்று அங்கே போடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இருதயத்தில் அருளி செய்கிற தேவன். அருமையானவர்களே, தேவன் அவருடைய வேலையை செய்வதற்கு அவருடைய வார்த்தைகளாலே இருதயத்தை நிரப்புகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். மத்தேயுவிலே கூட 12:34 இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நம்முடைய இருதயத்தில் நல்ல மனுஷன் தன்னுடைய நல்ல இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். அப்போ தேவன் என்ன செய்கிறாரு? ஒருத்தருக்கு போதிக்கும் வரத்தை கொடுத்தார்னு சொன்னால் அவருடைய இருதயங்களே அவருடைய வார்த்தைகளாலே அவர் நிரப்புகிறார். அந்த வார்த்தைகள் கொண்டு தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா தம்முடைய போதிக்கும் வரத்தை செயல்படுத்தி ஆவியானவர் மூலமாக இந்த கிரியைகளை அவர் நடப்பிக்கிறார். அப்போ போதிப்பது என்பது ஒரு வரம். எபேசியரில் நாம் போதிக்கிற வரத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் பலவிதமான ஊழியங்களை குறித்து பார்க்கும் பொழுது போதிக்கிற வரம், போதகர் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். போதகர்களை, மேய்ப்பர்களை ஆண்டவர் ஏற்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். போதிப்பது அது தேவன் கொடுத்த ஒரு வரம். தேவன் தம்முடைய வேலையை செய்யும்படியாக, தம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாக தேவன் என்ன செய்கிறார்னா அவருடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயங்களிலே அவர் போடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த போதிக்கிற வரம் என்பது அது எல்லாருக்கும் உள்ளதல்ல. தேவன் சிலருக்கு அந்த வரத்தை கொடுக்கிறார். சிலருடைய பிரசங்கங்களை நம்ம கேட்போம் என்றால் அது மெய்யாகவே அது தேவ ஆவினாலே நிரப்பப்பட்டதாக இருக்கும். டிஎல் மூடி என்று சொல்லக்கூடிய ஒரு பரிசுத்தவானை குறித்து நாம் இங்கிலாந்து தேசத்திலே ஒரு எழுப்புதலுக்காக தேவன் பயன்படுத்தின ஒரு வல்லமையான பாத்திரம். அவருக்கு சரியாக கூட ஆங்கில இலக்கணத்தோடு கூட ஆங்கிலம் பேச தெரியாது. அவர் இங்கிலாந்தில் தான் பிறந்தவர். ஆனாலும் கூட அவருடைய மொழி வளம் என்பது மிக மிக குறைவுள்ளதாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு சரியாக பேச தெரியாத, ஆங்கில நாட்டில் இங்கிலாந்திலே பிறந்து இங்கிலீஷில் பேச தெரியாத அந்த தேவ மனிதரை ஆண்டவர் எடுத்து போதிப்பார் என்றால், பயன்படுத்துவார் என்றால், அங்கே கேட்கிற ஒவ்வொரு இருதயங்களும் தங்களுடைய இருதயங்களில் குத்தப்பட்டு அவர்கள் தேவனுக்கு தங்களை பூரணமாக ஒப்பு கொடுத்தார்கள். பாவ உணர்வடைந்தார்கள், மனம் திரும்பினார்கள். ஒரு போதக வரத்தினுடைய முக்கியமான நோக்கம் ஜனங்களை தேவனுக்கு நேராக திருப்புவது, ஜனங்களை தேவனை காணும்படியாக அவருடைய வார்த்தைகளின் வெளிச்சத்தை காட்டுவது. தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்தை கேட்கிறவருடைய இருதயங்களிலே தேவனுக்கு பயப்படும் பயத்தை உண்டு பண்ணுவது. இதுதான் போதக வரத்தினுடைய மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நம்ம அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழும்பி பிரசங்கிக்கிறார். பேதுரு எழும்பி அவர் பிரசங்கிக்கும் பொழுது அங்கே போதக வரத்தை ஆவியானவர் செயல்படுத்துகிறார். அதை கேட்ட உடனே நாங்கள் என்ன வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் அதிகாரம் 2 வசனம் 37. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். ஒரு உண்மையான பிரசங்கம், தேவனுடைய வார்த்தைகளாலே நிரப்பப்பட்ட தேவனுடைய பிரசங்கம்
இருதயத்தை குத்தி கிழிக்கிறது. தேவ ஆவியானவராலே நிரப்பப்பட்ட ஒரு பிரசங்கம் என்று நாம் இதை அங்கே பார்க்கிறோம். முதலாக பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு கொடுக்கப்படுகிறார். பேதுரு எழும்பி நின்று பிரசங்கிக்கிறார். அதை கேட்ட பொழுது அவருடைய இருதயங்கள் குத்தப்பட்டது. என்று சகோதரரே, ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இருதயம் குத்தப்படுது. ஐயோ, நாம் எவ்வளோ பெரிய ஒரு பாவத்தை செய்திருக்கிறோம். அவங்க மனம் திரும்புகிறாங்க. அவருடைய இருதயம் குத்தப்படுகிறது. அப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்பதின் மூலமாக ஜனங்களுடைய இருதயம் தேவனுக்கு நேராக திருப்பப்படுகிறது. நாம் பாவிகள், நாம் தேவனை துக்கப்படுத்துகிறோம், நாம் தேவனுக்கு விரோதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இது தேவனுடைய கோபத்தை நம்மையிலே கொண்டு வந்துவிடும் என்று சொல்லி ஆண்டவருடைய இரக்கத்துக்காக தன்னை தாழ்த்துகிற ஒரு இருதயத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ பாருங்கள், பேசின உடனே நம்ம என்ன வாசிக்கிறோம்? அவருடைய இருதயத்தில் அவர்கள் குத்தப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் பிலிப்பு பட்டணத்தில் பவுல் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அங்கே ஊழியங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கும் பொழுது அவர் வழக்கமாக என்ன செய்கிறார்னா, ஆற்றின் அருகே ஜெபிக்கிறார். ஒரு ஆற்றின் அருகிலே அங்கே ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றில் கரை ஓரத்தில் ஜெபிக்கிறார். அங்கே கூடுகிற ஸ்திரீகளுக்கு அவர் தேவனுடைய வார்த்தைகளை உபதேசிக்கிறதை, போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த வார்த்தைகளை அவங்களுக்கு உபதேசித்த உடனே அங்கே என்ன வாசிக்கிறோம்? லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் திறந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இருதயத்தை திறக்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை போதிப்பதற்கு பவுலுடைய இருதயத்திலே வார்த்தைகளை போடுகிற தேவன் என்ன செய்கிறார்? அங்கே அதை கேட்கும்படி அங்கே லீதியாளின் இருதயத்தை திறந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இருதயத்தை திறக்கிற கர்த்தர். அப்போ சத்துரு என்ன செய்கிறான்? தேவனுடைய வசனம் உள்ளே போக விடாதபடிக்கு இருதயத்தை அடைக்கிறான். இருதயம் கடினப்படுத்தப்படுகிறது. ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? இருதயத்தில் கிரியை செய்கிறார். குத்தப்பட்டவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அவருடைய இருதயங்கள் தேவனுக்கு முன்பாக தாழ்த்தப்படுகிறது. ஐயோ, தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறதே என்று சொல்லி அவர்கள் தேவனுக்கு முன்பாக இருதயம் குத்தப்படுகிறது. அப்போ ஒன்று, தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நம்ம இருதயத்தை கடினப்படுத்தலாம், அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு நம்முடைய இருதயத்தை நம்ம திறந்து கொடுக்கலாம். இங்கே லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் திறந்தார். அந்த லீதியாள் மூலமாக தான் அந்த பிலிப்பு பட்டணத்திலே முதல் சபை ஆரம்பமானது என்று நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது என்ன செய்கிறோம்? ஒரு ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த ராஜா யார் அப்படின்னா யோசியா. இந்த யோசியா ராஜாவுக்கு தேவனுடைய வார்த்தை அங்கே வாசிக்கப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறத கேட்ட உடனே அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறான். ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அங்கே 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அவனுடைய இருதயம் எப்படி இருந்துச்சா? நாம் 2 ராஜாக்கள் 22:19, நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கு விரோதமாக அவர்கள் பாழும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இளகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். பிரியமானோர்களே, இந்த ராஜா யோசியா, இந்த யோசியா ராஜா என்ன செய்கிறாரு? தேவனுடைய வார்த்தை அவருக்கு நேராக வாசிக்கப்பட்ட பொழுது அவருடைய இருதயம் இளகினது என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினார், தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டார், கர்த்தருக்கு முன்பாக அழுதார். ஐயோ, ஆண்டவருடைய வார்த்தை இப்படி இருக்குதே பாருங்க. தேவனுடைய வசனத்துக்கு நடுங்குகிற ஒரு யோசியா ராஜா. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். நம்ம தேவனுடைய ஆலயத்தில் போய் நம்ம தேவனுடைய வார்த்தைகளை கேட்குறோம். திருச்சபையில் போய் தேவனுடைய வார்த்தைகளை கேட்குறோம். வார்த்தைகளை கேட்கும்போது அதை போதிக்கிற பிரசங்கிமார நாம் முறுமுறுத்து விட்டு, குறை சொல்லி விட்டு, அல்லது ரொம்ப நேரம் பிரசங்கிக்கிறாங்க, அல்லது பிரசங்கிக்க தெரியலை, அல்லது இப்படி குற்றச்சாட்டி பேசுகிறாரு, குத்தி பேசுகிறாருன்னு சொல்லி அந்த ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு பிரசங்கியாரை குறை சொல்லிட்டு, அல்லது அந்த வார்த்தைகளை உள்ளே போக விடாமல் இருதயத்தை அடைச்சிட்டு போயிட்டோன்னு சொன்னால் தேவன் பயங்கரமான சாபத்தை அந்த மனிதன் மேலே கொண்டு வருகிறார் என்று பார்க்கிறோம்.
ஆனால் யோசியா ராஜா அவனுடைய இருதயம் இழகிட்டான். கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். தாழ்த்தினதுக்கு அடையாளமாக ராஜா தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். அழுறான், ஐயோ ஆண்டவரே இரக்கமாயிரும் என்று சொல்லி. தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது நாம் நம்மை தாழ்த்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிற தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற கர்த்தர். அவனுடைய வசனத்தை நம்ம பயப்படுகிற போதிக்கிற வரத்தை ஆண்டவர் சிலருக்கு கொடுக்கிறார். அவர்கள் மூலமாக அவருடைய வார்த்தைகளை ஆண்டவர் அனுப்புகிறார். அந்த வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய இருதயம் இழகணும். இருதயம் குத்தப்படும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்புறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்கணும். தாழ்த்துவதற்கு ஏதுவாக செயல்படணும். நாம் பெருமையோட அல்லது குற்றச்சாட்டு ஆவியோட இருதய கடினத்தோட தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நின்று விடக்கூடாது. யோசியா ராஜாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறார், உன் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன், உன் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன். என் வார்த்தைகளை கேட்ட உடனே நீ இருதயம் இழகிட்டுல, நான் உன்னை ஒரு நாளும் அந்த சாபத்தை உன் மேலே கொண்டு வர மாட்டேன். உன் நாட்களில் உன்னுடைய தேசத்தில் சமாதானம் இருக்கும், பாதுகாப்பு இருக்கும். அங்கே தேவனுடைய கோபம் உன்மேல் வருவதில்லை. நம்முடைய குடும்பத்துக்கு தேவனுடைய பாதுகாப்பு வரணும்னு சொன்னால் அவனுடைய வார்த்தைகளுக்கு நான் நடுங்குறவங்களாக இருக்கணும். தேவனுடைய இருதயங்களில் அவனுடைய வார்த்தைக்கு நம்மளை தாழ்த்துறவங்களாக இருக்கணும். நம்முடைய இருதயம் இழகிட்டு பயப்படணும். தேவனுக்கு பயப்படுகிற ஒரு இருதயம் காணப்பட வேண்டும். உபாகமத்தில் பல இடங்களில் ஆண்டவர் இந்த இருதயத்தை தாழ்த்தணும், மேட்டிமை அடைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி சில காரணங்களை சொல்கிறார். நம்முடைய இருதயம் மேட்டிமை அடைகிறதுக்கு சில காரணங்களை சொல்கிறார். நம்ம அதை பார்க்கலாம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவையெல்லாம் வர்த்திக்கும் போது உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவர். நம்ம ரொம்ப கஷ்டங்களுக்குள்ளே போகும்போது நம்ம கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே எங்களை ஆசீர்வதின்னு சொல்லி. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நல்ல ஒரு நிலைமைக்கு ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தை நம்முடைய பிள்ளைகளை உயர்த்தும் போது தான் நமக்கு சோதனை வருது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நம்முடைய இருதயம் மேட்டிமை அடைந்து விடும் என்று ஆண்டவர் எங்கே சொல்கிறார். உன்னுடைய இருதயம் மேட்டிமை அடைஞ்சிடக்கூடாது. என்னுடைய திறமையினால், என்னுடைய கை பிரயாசத்தினால் நான் எவ்வளவு தூரம் ராத்திரி பகலாக கண் விழித்து நாம் உழைச்சேன். நீங்கள் உழைச்சது உண்மையாக இருக்கலாம். ராத்திரி பகலாக நீங்கள் கண் விழித்து கடந்து நீங்கள் பிரயாசப்பட்டிருக்கலாம். நீங்கள் அதிகமாக முயற்சி செஞ்சுருக்கலாம். உங்களுடைய சாமர்த்தியம் அதில் அதிகமாக, உங்களுடைய திறமை, உங்கள் பேச்சு திறமையாக இருக்கலாம். நிறைய திறமைகள் அதில் உங்களுக்கு வெளிப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒருபோதும் நம்முடைய இருதயம் மேட்டிமை அடைஞ்சிடக்கூடாது. ஏன் திறமையில் 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். அங்கே உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், வாசிக்கலாம். உபாகமம் 8:17. என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாக இருந்து. கட்டாயம் நம்ம உழைக்கணும், நம்ம கடினமாக பிரயாசப்படணும். நம்ம இரவு பகலாக ஒரு தொழில், ஒரு பிஸ்னஸ்ன்னு வரும்போது நாம் கடந்து முயற்சி பண்ணுறவங்களாம் நம்ம காணப்படணும். ஆனால் அதில் ஆசீர்வாதம் வரும் பொழுது, அன்று என்னால் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எனக்கு திறமை கொடுத்தது நீர், பிரயாசப்பட பலன் கொடுத்தது நீர், அன்றே இந்த சாமர்த்தியத்தை கொடுத்தவர் நீர் ஆண்டவர் தான். எல்லாவற்றையும் நம்முடைய வாயில் நான், என் திறமை, என் பலம், என் சாமர்த்தியம் சொல்லி நாம் நம்மளை உயர்த்தாதபடிக்கு மிக கவனமாய் ஜாக்கிரதையாக இருக்கும். நம்முடைய இருதயம் என்ன செய்யணும்னா, அப்படி ஒரு மேட்டிமைக்குள்ளே போகிறதுக்கு அது தீவிரிக்கும். அது ரொம்ப ஒரு பொல்லாத ஒரு இருதயம். நம்ம ரொம்ப கவனமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் ஆண்டவரே கோலும், இங்கே அவன் யாக்கோபு சொல்கிறான் பாருங்கள், வெறும் கோல், ஒரு கம்பம் மட்டும் பிடிச்சிக்கிட்டு இந்த யோர்தானை கடந்து போனேன், ஒன்றும் கிடையாது ஆண்டவர், வெறும் கோலும் தட்டியுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுதோ இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனாய் மாறினேன். தேவரீர் எனக்கு காண்பித்த தயவுக்கும் சத்தியத்துக்கும் அடியன் எவ்வளவேனும் பாத்திரம் அல்ல, என் திறமையில் இல்லை ஆண்டவரே. ஆடுகள் கருப்பு தான் போடணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் செஞ்சான்.
வரி உள்ளதாக போடணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் செஞ்சான், அவன் பகுதியை செஞ்சான். ஆனால் ஆசீர்வாதத்தை கொடுத்தது அவர் தான். அவன் தெளிவாக அவன் சொல்கிறான், என் கை சாமர்த்தியம் அல்ல. நம்முடைய இருதயம் அப்படி ஒரு பெருமைக்குள்ளே மேட்டிமைக்குள்ளே வந்துடக்கூடாது. நம்ம மிக கவனமாய் மிக ஜாக்கிரதையாக நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்லையும் போகணும். ஆண்டவரே என்னால் இல்லை ஆண்டவரே. நம்ம தாழ்த்துறவங்களாக இருக்கணும். சில வேளைகளில் நம்முடைய எதிராளிகளுக்கு பலத்த அடிகளை ஆண்டவர் விழ பண்ணுவார். நமக்கு விரோதமாக வந்த சத்துருக்களை தாழ்த்தி போடுவார். நமக்கு விரோதமாக கொந்தளித்து வந்தவங்களை கண்டு நம்ம பயந்துருப்போம். ஆனால் திடீர்னு பார்த்தா அவங்கள தேடியும் காணாமல் போகிற அளவுக்கு எங்கே போனாங்க, என்னானாங்க, அந்த இடத்தையே காலி பண்ணிவிட்டு ஓடி இருப்பாங்க, எல்லாத்தையும் போட்டு ஓடி இருப்பாங்க. அந்த மாதிரி வரும் பொழுது நம்ம என்ன சொல்லணுமா, நாம் உபாகமம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் உபாகமம் 9:4 என்னுடைய நீதி நிமித்தம் இந்த ஜனங்களையெல்லாம் நான் மேற்கொண்டேன்னு நம்ம சொல்லக்கூடாதான். அவங்களுடைய பெருமை, அவங்களுடைய அகம்பாவம், அவங்களுடைய மேட்டிமையின் நிமித்தம் கர்த்தர் அவர்களை அழித்தார் என்று சொல்ல வேண்டும் என்று நான் வாசிக்கிறோம். உபாகமம் 9:4 அப்படி போடப்பட்டிருக்கிறது. யாராவது அடி வாங்கினாங்கன்னா, என் திறமையில், என் நீதி, நான் நேர்மையாக நடந்தேன், ரொம்ப தாழ்மையாக நான் இருந்தேன், ரொம்ப உண்மையாக இருந்தேன், அதனால் எனக்கு ஆண்டவர் இப்படி பலன் கொடுத்தார் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம என்ன சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய நீதினால் இல்லை, ஆண்டவரே நீர் எனக்கு பாதுகாப்பை கொடுத்துரு. ஒருவேளை அவங்களுடைய ஆகாமியம் அங்கே நான் உபாகமம் 9:4 நம்ம வாசிப்போமா, உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகையில் நீ உன் இருதயத்திலே என் நீதி நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைத்து வந்தார் என்று சொல்லாயாக. அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்தின் நிமித்தமே கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். ஆகவே நம்முடைய சத்துருக்களை தேவன் தாழ்த்தும் பொழுது, நான் என்னுடைய நீதியாக நடந்தேன், நான் என்னுடைய இருதயத்தில் உத்தமமாக இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாதான். தேவன் ரொம்ப கவனமாக சொல்கிறார். இப்போ பாருங்கள், நம்முடைய இருதயம் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நமக்குள்ளே பெருமை வரக்கூடிய பல சூழ்நிலைகள் இருக்குது. நம்மளை அறியாமலேயே நம்முடைய இருதயம் பெருமையாகும், நம்முடைய இருதயம் மேட்டிமையாகும். நம்ம தாழ்த்தி கொண்டே இருக்கணும். ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லைப்பா, நான் ஒன்றும் இல்லை, எங்கேயாவது என்னை நான் உயர்த்திடக்கூடாது அன்றை, எந்த இடத்துலையாவது அன்றை நான் மகிமைப்படுத்திடக்கூடாது. உங்களை மாத்திரம்தான் ஆண்டவரே நான் மகிமைப்படுத்தணும். எல்லாம் அவர் தான். அவர் இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லைங்க. அவர் பெருகணும், நான் சிறுக வேண்டும் விதமாக நாம் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த ஒரு உண்மையான ஒரு பிரசங்கம் நம்முடைய இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணுகிறது என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ ஒரு உண்மையான பிரசங்கம் நம்மை தாழ்மையின் சிந்தையிலே நிலைத்திருக்க வைக்கிறது. ஒரு உண்மையான பிரசங்கம் நம்முடைய இருதயம் மேட்டிமையில் அல்ல, அது தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்கு ஏதுவாக நம்மை நடத்துகிறது. நம்முடைய இருதயம் குத்தப்பட்டு தேவனுடைய வசனத்துக்கு நடுங்குகிற நடுக்கத்துக்கு நேராக நம்மை நடத்துகிறது. அது மாத்திரம் அல்ல, லூக்கா 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எம்மாவூர் சீசரோடு நடந்து போகிறார். அவங்களோட போகும்போது அநேக காரியங்களை பேசிக்கொண்டே போகிறார். மோசே முதலான தீர்க்கதரிசிகள் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிற பல காரியங்களை கிறிஸ்துவை குறித்து அவர் அவங்களுக்கு விளக்கி காட்டிக்கிட்டே போகிறார். கடைசியில் அவர் கடந்து போயிடுறார். அவங்களோட அவர் அப்பம் விட்டு அவர் போயிடுறார். போனதுக்கு அப்புறம்தான் அந்த ஒரு சீசர்கள் சொல்கிறாங்க, வழியிலே அவர் நமக்கு வேத வாக்கியங்களை விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா. இருதயம் மந்தமாய் போன இருதயம், விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத ஒரு இருதயமாய் காணப்பட்ட அவருடைய இருதயத்தை அவர் போதனையின் மூலமாக அனல் மூட்டுகிறதை பார்க்கிறோம். அனல் அங்கே இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு அருமையாக அதை செய்கிறார் பாருங்கள். எழுப்புதல் தாமதிப்பது ஏன் அப்படின்னு ஒரு புத்தகம், லியோனார்ட் ராவன்ஹில் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர் எழுதின ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தினுடைய தலைப்புக்கு கீழே போட்டிருப்பாங்க, ஒன்று இந்த புத்தகம் உங்களை தூக்கி எறியும், அல்லது நீங்கள் இந்த புத்தகத்தை தூக்கி எறிவீர்கள். இதுதாங்க அந்த எழுப்புதல் தாமதிப்பது ஏன் அப்படிங்கிற அந்த புத்தகம். ஒவ்வொருத்தரும் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம்.
புத்தக வாசிப்பு இன்றைக்கி ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஆனால் ஒவ்வொருத்தரும் வாசிக்க வேண்டிய ஒரு அருமையான புத்தகம் நம்மளை கேள்வி கேட்கும். நம்ம எப்படி இருக்கிறோம், தேவனுக்காக நம்ம உண்மையாக இருக்கும். அந்த புத்தகத்தை வாசிக்கும் போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும். நம் உண்மையான தேவ மனிதர்களுடைய போதனைகள், அவர்களுடைய புத்தகங்கள் நம்முடைய இருதயங்களை அனல் மூட்டுகிறது. எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரிய வேண்டும். தேவன் தாமே அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு கொடுப்பாராக. நாம் போதிக்கின்ற பொழுதும் மற்றவருடைய இருதயங்கள் தேவனுக்காக கொழுந்து விட்டு எரிகிறதாய் காணப்பட வேண்டும். நம்ம பிரசங்கத்தை கேட்டு தேவனுக்கு நேராக ஜனங்கள் திரும்பணும். தேவனுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். தேவனுக்கென்று தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் ஊற்றி போடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த நாட்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போதித்ததை போல நாம் தேவனுடைய வார்த்தைகளை விளங்கி காட்டவும், கேட்கிற ஒவ்வொரு இருதயங்களும் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் ஜெபம் செய்வோமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும். ஆண்டவரே, ஒவ்வொருடைய ஆண்டவரே இருதயங்களும் கொழுந்து விட்டு எரியட்டும். இருதயங்கள் குத்தப்படட்டும். தேவனுக்கு நேராக திருப்பப்படட்டும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். நீங்கள் யூடியூப்பில் ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்திலே டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் கேட்கலாம். கேளுங்கள். மற்றவர்களுக்கும் இந்த தேவனுடைய வார்த்தைகளை அறிமுகப்படுத்துங்க. அவர்களும் ஆவிக்குரிய பிரயோஜனம் அடையட்டும். நான் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் மறுபடியும் சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. ஆமேன்.